மணிப்பூரில் இரு பிரிவுக்கிடையே மோதல், அது வந்து மணிப்பூரில் பற்றி எரிஞ்சது விஷயம். அப்போல்லாம் மோடி போய் அங்கே பார்த்துருக்கணும், மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துருக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிச்சு. ராகுல் காந்தி கூட அங்கே போனார், அது தடையை மீறி போனார், அப்புறம் அவர் வெளியேற்றப்பட்டார். அந்த நிகழ்வுலாம் இருக்குது. பாராளுமன்றத்தில் பேச சொன்னப்போ ரொம்ப நேரம் கழித்து வந்து பேசினார். இப்போ போகிறார் நாளைக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? 250 பேருக்கு மேலே தவறிட்டாங்க அங்கே. ஆமாம், கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 60,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து அகதிகள் முகாமில் இன்னும் இருக்காங்க. 400க்கு மேற்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. மெய்த்தி அண்டு குக்கி இன மக்களுக்கு இடையான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டதே பிஜேபி தலைமையிலான அரசு தான். இன்றைக்கு பிஜேபியிலேருந்து 43 பேர் ரிசைன் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. எங்களது உணர்வுகளுக்கு மதிப்பில்லை, ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதியாக பிஜேபி இல்லை, இது வந்து ஒரு சார்பாக செயல்படுகிறது என்று சொல்லி வெளியே வந்திருக்காங்க. இத்தனையும் பாராமுகமாக இருந்த பிரதமர் இப்போ 8,500 கோடி ரூபா நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக அங்கே செல்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. மோடி அங்கே நேரடியாக போகல அப்படின்னு குற்றச்சாட்டு முதல்ல வந்தது இல்லை. அப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது, மோதல் நடக்குது, இப்போ நீங்கள் சொல்கிற தேவாலயங்கள் எரிக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப மத்திய அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதிகாரிகள் போனாங்க, மற்றவங்கெல்லாம் போனாங்க, மோடி தான் போகணும்னு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது இல்லை? ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வருது, பிரளயம் வருது, சுனாமி வருது, ஏன் மோடி போகணும்? ஒரு மத்திய அரசு சேர்ந்து ஒரு அதிகாரி போய் பார்த்துட்டு வரலாம்ல, ஹெலிகாப்டரில் போய். ஏன் போகிறாரு? தமிழ்நாட்டுக்கு வர மாட்டார், தூத்துக்குடிக்கு வரல, அவர் சென்னைக்கு வரல, கஜா புயலுக்கு வரல. ஆனால் ஓட்டுக்கு அவங்க வருவாங்க. இங்கே ஓட்டு வாங்குறதுக்கு மோடி வந்து 10 வட்டம் வருவார் திருநெல்வேலிக்கு, தூத்துக்குடிக்கு. அமித்ஷா 2 வட்டம், ஒரு 3 வட்டம் வருவார். நிர்மலா சீதாராமன் 5 வட்டம் வருவாங்க ஓட்டு வாங்குறதுக்கு. ஆனால் அந்த மக்கள் வெள்ளத்தில் தவிச்சு பொருளாதாரத்தை இழந்து, உயிரை இழந்து, அனிமலை இழந்து தெருவில் நிற்கும் போது ஒருத்தர் வரல. ஆனால் வேறு மாநிலங்களில், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் வெள்ளம் வந்தால் உடனே போகிறாருல பிரதமர். ஏன் போய் பார்க்குறாரு? எதுக்கு ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பார்வையிடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறீங்க? ஒரு அதிகாரி அனுப்ப வேண்டியது தானே? ஏங்க போகிறாரு? ஒரு அதிகாரி போடலாம்ல, ஏன் இவர் போகிறாரு? அப்போ ஒரு இன துவேஷம் நடக்குது. ஒரு மணிப்பூரில் ஒரு படுகொலைகள் நடக்குது. மணிப்பூர் இனத்தையே அழிப்பதற்கான வேலை நடக்குது. எதுக்கு காரணம்? காரணம் என்னென்னா, அந்த மலைப்பகுதிகளை ரிசார்ட்டை மாற்றுறதுக்கு, கார்பரேட்டைசேஷன் பண்ணுவதற்கு அந்த மக்கள், பழங்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பிஜேபி பிடிச்சி 5,000 கோடி செலவழிச்சு ஒரு இடத்துல கூட அவங்க ஜெயிச்சு வரல. எல்லாமே வாங்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்றைக்கி 27% காடுகளை, மலை காடுகளை அழித்திருக்கிறார்கள் பிஜேபி கவர்மெண்ட் சங்க.